ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் ப்ரெசன்ட் ஏஜோட பார்ட் 1 நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் தான் நம்ம இந்த ப்ரெசன்ட் ஏஜில் இருக்க ரைட்டர்ஸோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ் இதை எல்லாமே வந்து ஃபைனலாக, அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் யூனிட் 1ல் ஃபைனல் வீடியோவாக நம்ம இதை வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஜேம்ஸ் ஜாய்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பார்ட் 1ல் பார்த்துருப்போம். ஸோ ஜேம்ஸ் ஜாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1882லேருந்து 1941 வரைக்கும் அவருடைய காலகட்டம் நம்ம வந்து சொல்லலாம். இவங்களுடைய ரைட்டிங் பார்த்தோம் அப்படின்னா உலிசஸ் அப்படிங்கிற ஒர்க் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 20th செஞ்சுரியிலன்னு கிடையாது, இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் உலிசஸ் அப்படிங்கிற ஒர்க்குக்கு தனியாக ஒரு இடமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தோம்னா இந்த டியூப்ளினில் இருக்க குரூப் ஆஃப் பீப்புளை மையமாக வச்சு எழுதின ஒரு ஒர்க்காக இருக்கும். ஓகே, ஸோ செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கிரேட்டஸ்ட் நாவல் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த உலிசஸை வந்து சொல்லலாம். இவங்களுடைய ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் நாவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபின்கன்ஸ் வேக் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மியூசிக்கல் கம்போஸ் மாதிரி, அதாவது மியூசிக்கல் எலமெண்ட்ஸோட ஒரு எழுதப்பட்ட ஒரு நாவல் அப்படின்னு நம்ம வந்து இதை வந்து சொல்லலாம். அண்டு ஜேம்ஸ் ஜாய்ஸோட இன்னொரு ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா போர்ட்ரேட் ஆஃப் ஆர்டிஸ்ட் அஸ் அ யங் மேன் அப்படிங்கிற ஒரு ஒர்க். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜேம்ஸ் ஜாய்ஸோட அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் ஜேம்ஸ் ஜாய்ஸ் அப்படின்னா நம்ம உலிசஸ் வந்து எடுத்துக்கிறோம், ஆல் டைம் ஃபேமஸான ஒரு ரைட்டிங் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அண்டு ஜேம்ஸ் ஜாய்ஸோட செகண்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா ஃபின்கன்ஸ் வேக் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு மியூசிக்கல் ரிசம்பிள்ஸ் இருக்கிற ஒரு ரைட்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் இவருடைய ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா போர்ட்ரேட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் ஆஃப் அ யங் மேன் அப்படிங்கிற இந்த 3 ஒர்க். ஓகே, ஸோ இந்த 3 ஒர்க் நம்ம ஜேம்ஸ் ஜாய்ஸோட எதுன்னு அப்படின்னு சொல்லி நமக்கு ஹட்சனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரைட்டர் பார்த்திங்கன்னா சாமர்செட் மாம் அப்படிங்கிற பர்சன் 1874 அப்படின்னு சொல்லி நம்ம இவங்களுடைய காலகட்டத்தை நம்ம வந்து சொல்லலாம். அண்டு இவங்களுடைய ரைட்டிங்ஸை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஓகே. ஸோ அந்த இவங்களை பார்த்திங்க அப்படின்னா 18th பர்த்டேயில், அதாவது 18 வயசு. ஓகே, ஸோ 80th பர்த்டே. ஓகே, ஸோ 18th பர்த்டே இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்டார்டிங் டைம்லேயே இவங்களுடைய ரைட்டிங் கரியருக்கு வந்த ஒரு ப்ரூஃப் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இவங்களுடைய ரைட்டிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஓகேங்களா, ஸோ ரொம்பவே வந்து எக்ஸலண்ட்டாகவும் ரொம்ப யார் வேணாலும் படிக்கலாம். ஓகேங்களா, ஹைலி பாலிஷ்டான லிட்ரேச்சர் நாலேஜ் இருக்கவங்க தான், அந்த லாங்குவேஜ் இருக்கவங்க, அந்த வெக்காபுலரி ஐடியா இருக்கிறவங்க தான் இவங்க நாவல்ஸை படிக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ சாதாரண மக்களும் இவங்களுடைய ரைட்டிங்ஸை வந்து படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரேட் நாவல், அதாவது வந்து இவங்கன்னா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ சாமர்செட் மாம்னா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய ஆஃப் ஹியூமன் பாண்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து இவங்களது ஃபேமஸான ஒரு ஒர்க்கு. அண்ட் அது மட்டும் இல்லை கேக்ஸ் அண்ட் ஏல் அப்படிங்கிற இன்னொரு ஒர்க். இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ரொம்ப ஃபேமஸான ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சாமர்செட் மாமோட பிளேஸ் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா தி சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் அண்ட் அவர் பெட்டர்ஸ் அப்படிங்கிற ரைட்டிங். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஃபேமஸான ரைட்டிங். ஓகே, அண்ட் அனதர் பர்சன் வந்து நம்ம ப்ரெசன்டேஜில் பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸாக நமக்கு வந்துட்டு டிஹெச் லாரன்ஸை வந்து சொல்லலாம். அண்ட் இவங்களுடைய இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1885 to 1930 நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் டிஹெச் லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ரைட்டிங்ஸ் பாருங்கள், ப்ரெஷர் ஆஃப் மாரல் ரெஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, விச் ஜென்ரேஷன்ஸ் ஹேவ் ரிகார்டட் அஸ் எசென்சியல். அதாவது அந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து ஒரு ரைட்டிங் இருக்குது அப்படின்னா அந்த ரைட்டிங்ஸில் வந்து மெயினாக வந்து மாரல் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஒரு மாரலில் வந்து சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதும், அண்ட் அந்த ரைட்டிங் மூலமாக வந்து மக்களை நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லா ரைட்டிங்ஸ்லேயுமே அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். பட் இதையெல்லாம் தாண்டி பல விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிற ஒரு விதத்தில் இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி தான் இவங்களுடைய ரைட்டிங்ஸ் இருக்கும். அப்போது டிஹெச் லாரன்ஸ் அப்படி என்ன ரைட்டிங் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரைட்டிங்ஸ் எழுதியிருக்காரு. அதில் டிஹெச் லாரன்ஸோட ஸ்னேக் அப்படிங்கிற ஒரு போம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஸ்னேக்குங்கிற போம் வந்து பார்த்தோன்னா ஒரு பாம்பு இருக்குது. ஸோ அந்த பாம்பை வந்து எஜுகேட்டடான பர்சனாக வந்து என்ன நினைக்கிறான், அண்டு வந்து நார்மல் பீப்புளாக என்ன நினைக்கிறான் அப்படிங்கிற அந்த போம் வந்து இருக்கும். அந்த பாம்பை அடித்து கொள்ளலாமா இல்லை விட்டுறலாமா அப்படிங்கிற ஒரு மன போராட்டம் அந்த நின்றுக்கிட்டு இருக்க அந்த ஒரு நரேட்டர்கிட்ட இருக்கும். ஸோ இப்படி வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் வேவான ஒரு ப்ரெசன்டேஷனையும் பார்த்தோம்னா டிஹெச் லாரன்ஸ் அவங்களுடைய ரைட்டிங்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஹெச் லாரன்ஸோட ரைட்டிங்ஸில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த போயம் ஸ்னேக்குங்கிற போம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரைட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்டிஸ் ஹக்ஸ்லி. ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னா ஆல்டிஸ் ஹக்ஸ்லி வந்து நம்ம சிலபஸில் இருக்குது. ஓகே,
என்ன இருக்குன்னா பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படின்னு இவங்க எழுதின ரைட்டிங்ஸ் வந்து நமக்கு வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவரை முக்கியமாக பாருங்கள், நமக்கு வந்து கேட்கலாம். இப்போ வந்து ஆல்டிஸ் ஹக்ஸ்லி இருக்குது, ஆப்ஷன்ஸில் இருக்கும். அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹூ கால்டஸ் த நேம் ஆஃப் மாடர்ன் ஜொனாதன் ஸ்விஃப்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். இது எங்கடா சிலபஸ்லேயே இல்லை, யார் வந்து மாடர்ன் ஜொனாதன் ஸ்விஃப்ட்னு கேட்டால் எங்கேருந்து கேட்டிருக்கான்னு தெரியலன்னு நம்ம யோசிப்போம். அந்த இடத்துல வந்து ஆல்டிஸ் ஹக்ஸ்லி நமக்கு ஆப்ஷனில் இருக்கும். ஆனால் நம்ம மைண்ட் எங்கே சொல்லுன்னா பிரேவ் நியூ வேர்ல்டு எழுதுனது தானே ஆல்டிஸ் ஹக்ஸ்லி, அப்போ நம்ம ஏன் அதை எடுக்கணும்னு அதை எலிமினேட் பண்ண கூட நம்ம மைண்டு சொல்லும். பட் ஆனால் ஹட்சன் புக்கில் ஆல்டிஸ் ஹக்ஸ்லியை வந்து மாடர்ன் ஜொனாதன் ஸ்விஃப்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகலைனாலும் கூட லிட்ரேச்சர் நாலேஜுங்கிறது நமக்கு டெவலப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். மாடர்ன் ஜொனாதன் ஸ்விஃப்ட்னா யார் அப்படின்னா ஆல்டிஸ் ஹக்ஸ்லி அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஆல்டிஸ் ஹக்ஸ்லி எழுதுனா அந்த பிரேவ் நியூ வேர்ல்டு தான் நம்ம சிலபஸ்ஸு. ஸோ பிரேவ் நியூ வேர்ல்டில் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு சொல்லி குழந்தைகளை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிரிக்கிறாங்க கருவிலேயே. அண்ட் அந்த குழந்தைங்களை எப்படியெல்லாம் வந்து மெக்கானிசம் மாதிரி அவங்கள எப்படி ட்ரைன் பண்ணி அதுக்கு உண்டான வேலைக்கு மாற்றுறாங்க. இப்போ ரோடு போடுறதுனா ரோடு போடுறதுக்குன்னு அந்த குழந்தை இருக்கும், ஜெட்டில் போகணும்னா ஜெட்டில் போகிற மாதிரி அந்த குழந்தை இருக்கும், டாக்டர்னா டாக்டருக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்தந்த வேலைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைகளை வந்து பிறக்கும் போதே ட்ரைன் பண்ணிடுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இவன் வந்து நிலக்கரி சுரங்கத்தில் தான் வேலை செய்யணும் அப்படின்னா அவன் ஹீட்டை தாங்கணும். அப்போ ஹீட்டை மட்டும் தாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த குழந்தைய வந்து வளர்ப்பாங்க. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு குழந்தையும் வந்து எப்படியெல்லாம் வந்து சயின்டிஃபிக் ரீதியாக வந்து டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் அண்டு ஹியூமன் சொசைட்டி எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த நாவலில் சூப்பராக வந்து நம்ம ஆல்டிஸ் ஹக்ஸ்லி சொல்லியிருப்பாங்க. உண்மையாலுமே ரொம்பவே சூப்பரான ஒரு ரைட்டிங் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை படிக்க வேண்டிய ஒரு ரைட்டிங்கும் கூட. ஓகே, ஸோ அதனால் ரொம்பவே அதில் பேசிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரைட்டிங் எழுதினா தான் நம்ம ஆல்டிஸ் ஹக்ஸ்லி அப்படிங்கிற பர்சன். அண்ட் அது மட்டும் இல்லை, இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப சட்டையரிக்கான ஒரு பர்சனும் கூட. அண்டு இவருடைய ப்ரோஸ் ஒர்க் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அண்டு இவங்களுடைய ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து பார்த்தோம்னா மார்டல் காயில்ஸ் அண்டு ஆன்டிக் ஹே அப்படிங்கிற ரைட்டிங் வந்து இவங்களுடைய ஷார்ட் ஸ்டோரிஸ்ன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஷார்ட் ஸ்டோரிஸும் அண்ட் நாவல்னு நம்ம இதை வந்து சொல்லலாம். அண்ட் இவர் எழுதின கவுண்டர் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சட்டையரிக்கல் போர்ட்ரைட்டை சொல்கிற விதமாக இருக்கும். கவுண்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு சட்டையரிக்கல் போர்ட்ரைட். என்ன அப்படின்னா ரைட்டர்ஸை சட்டையர் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இன்டலெக்சுவலான சொசைட்டிஸ் வந்து எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிற விதமாக இவரே வந்து சட்டையர் பண்ணியிருப்பார். அடுத்து தான் பிரேவ் நியூ வேர்ல்டு 1932 பப்ளிஷ் ஆனது. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். ஓகே, ஸோ ஃப்யூச்சரில் பீப்புள் எப்படியெல்லாம் இருந்தாங்க அண்ட் எப்படியெல்லாம் இருக்காங்கிறத சொல்கிற மாதிரி கொடுக்கறது பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படிங்கிற ரைட்டிங். அண்ட் அது மட்டும் இல்லை, இவர் வந்து லேட்டராக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் ஆர்வெல் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ 1984 அப்படிங்கிற ரைட்டிங் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அவருடைய ரைட்டிங்ஸ்லேருந்து கான்செப்டை தழுவி இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்கிறாங்க. அண்டு ஜார்ஜ் ஆர்வலோட பொலிட்டிக்கல் சட்டையரான அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கும் வந்து பார்த்தோன்னா இவங்க ரைட்டிங்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இதில் வந்து சொல்லலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஜேம்ஸ் ஜாய்ஸோட ரைட்டிங்ஸை நம்ம வந்து பார்க்குறோம். அவருடைய ரைட்டிங்ஸ் வந்து சில நேரங்களில் நமக்கு ஜார்ஜ் ஆர்வலோட ரைட்டிங்ஸோட மேட்ச் ஆகும், அதாவது கான்செப்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஹக் வால்போல் அப்படிங்கிற பர்சன் இருக்காங்க. அண்ட் இந்த ஹக் வால்போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ஏர்லி லைஃப் வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் லைஃப்பில் வந்து நாவல்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அண்டு இவங்க எழுதின ரைட்டிங்ஸில் வந்து பார்த்தோம்னா மிஸ்டர் பெர்ரின் அண்டு மிஸ்டர் ட்ரையல் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு ரக் ஹரிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஒர்க்கு தான் வந்து பார்த்தோம்னா இவங்களுடைய ஃபஸ்ட் அண்டு பெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப லாங்கான ஒரு ரைட்டிங்னு வந்து நமக்கு வந்து சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சின்ஸ்டர் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து எழுதியிருக்காங்க. சைல்டுஹுட்டுக்கான ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா தி குட் சாம்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு, இதை வந்து ஜேபி பிரெஸ்ட்லி வந்து எழுதியிருக்காரு. அண்ட் அடுத்த பர்சன் நம்ம பார்க்க போகிறது கிரஹாம் கிரீன். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஃபைனல் வந்துட்டோம். ஸோ ப்ரெசன்ட் ஏஜில் மாடர்ன் ரைட்டர்ஸ் வந்து நிறையா இருப்பாங்க, நம்ம கேள்விப்படாதவங்க நிறைய ரைட்டர்ஸ் கூட இருப்பாங்க. ஸோ ஹட்சனில் கொடுத்த ரைட்டர்ஸ் அண்ட் அவங்களுடைய ஒரு சில ஒர்க்ஸை நான் கரெக்டாகவே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாவே போதும். இதை தாண்டி வந்து உங்களுக்கு ஏதாவது புதிய ரைட்டர்ஸோ இல்லைனா புதிய ரைட்டிங்ஸோ நமக்கு வரதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டா பெட்டர். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் தான் கிரஹாம் கிரீன் அப்படிங்கிற பர்சன். இவங்க பிறந்தது 1904. ஓகேங்களா. அண்டு இதில் இன்னொரு விஷயம், நிறைய பேருடைய ரைட்டிங்ஸில் நான் வந்துட்டு
பிறந்த இயரை மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்போம், டெத் இயர் வந்து இருக்காது. ஸோ ஹட்சன் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் நோட்டை நம்ம இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எழுதும் பொழுது இவங்க எல்லாமே வந்து லிவபிள் ரைட்டர்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ அதாவது வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய டேட் வந்து நமக்கு இருக்காது. பட் இருந்தாலும் அவங்களுடைய பிறந்த வருடம் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கிரஹாம் கிரீன் வந்து இருக்காங்க. அண்டு இவங்களுடைய ரைட்டிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின் அண்ட் சஃபரிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது நீ தப்பு பண்ண அப்படின்னா உனக்கு வந்து தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி, தப்பு அண்டு அதுக்கான தண்டனை இதையெல்லாம் சொல்கிற மாதிரி இவங்களுடைய கிரஹாம் கிரீனோட ரைட்டிங்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் அடுத்தது இவங்களுடைய ரைட்டிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கான பிரதிபலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிற மாதிரி இவங்களுடைய ரைட்டிங்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா பிரிங்டன் ராக் அண்ட் தி ஹர்ட் ஆஃப் த மேட்டர் அப்படிங்கிற ரைட்டிங்கை வந்து நம்ம வந்து இவங்களுடைய எக்ஸாம்பிளான ரைட்டிங்ஸை நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா எவ்லின் வர்க் அப்படிங்கிற பர்சன் 1903 வந்து பிறந்திருக்காங்க. அண்ட் இந்த எவ்லின் வர்க் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரோமன் காத்தலிக்கான பர்சனாக அவர் வந்து இருந்திருக்காரு. அண்ட் இவங்களுடைய ரைட்டிங்ஸ் எப்போவுமே ரிலீஜியஸ் பேஸ்டாக தான் இருந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, இவங்களுடைய ரைட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணது டிக்ளைன் அண்டு ஃபால் அண்டு வெல் பாடிஸ் அப்படிங்கிற ரைட்டிங் ஸ்டார்டிங் டைமில் எழுதின ரைட்டிங் அப்படின்னு நம்ம அதை வந்து சொல்லலாம். அண்ட் இவங்களுடைய ஃபேர்சியல் சட்டையரான ரைட்டிங்ஸ் எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸான பர்சனாக இருந்திருக்காரு. தி லவ்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து அமெரிக்கன் ஃபியூனரல் கஸ்டம்ஸை வந்து சட்டையர் பண்ணுற மாதிரி இந்த ரைட்டிங் வந்து இருந்திருக்கும். இப்போ நம்ம இதிலெல்லாம் இறந்துட்டாங்கன்னா ஃபியூனரல் போது எப்படியெல்லாம் அவங்கள மரியாதை செலுத்துகிற விதமாக பல விஷயங்கள் செய்வாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அமெரிக்கன் கல்ச்சரில் எப்படி வந்து ஃபியூனரல் நடக்குதோ அதை வந்து சட்டையர் பண்ணி எழுதுகிற விதமாக இந்த பர்சன் வந்து எவ்லின் வேக் வந்து இந்த லவ்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் இந்த எவ்லின் வேக்கோட பெஸ்ட்டான ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரெட்ஸ் ஹெட் ரீவிசிட்டட் அப்படிங்கிற ரைட்டிங் தான் இவங்களுடைய பெஸ்ட்டான ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் மோர்கன் அப்படிங்கிற பர்சன் இருக்காங்க. ஸோ அந்த சார்ல்ஸ் மோர்கன் வந்து 1894 1958 வரைக்கும் வாழ்ந்த பர்சனாக இருந்திருக்காங்க. அண்ட் இவங்களுடைய நாவல்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஸ்டைலிஸ்டிக்காக அப்படியே ஒரு மணப்பெண் அலங்காரப்படுத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து பக்காவாக வந்து பிளான் பண்ணி சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்களுடைய ரைட்டிங்ஸில் தி ஃபவுண்டைன் அண்ட் தி ஜட்ஜ் ஸ்டோரி அப்படிங்கிற ரைட்டிங் ஃபேமஸானது அப்படிங்க நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இவங்களுடைய ரைட்டிங்ஸில் தி ஃப்ளாஷிங் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு ப்ளேவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, தி ரிவர் லைன், தி பர்னிங் கிளாஸ் அப்படிங்கிற இந்த 2 ரைட்டிங்கும் பார்த்தோன்னா இவங்க எழுதுனதில் ஃபேமஸான ரைட்டிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் அடுத்து நமக்கு வந்து இருக்க போகிற பர்சன் பார்த்திங்கன்னா ஜாய்ஸ் கேரி அப்படிங்கிற பர்சன் 1888 1957 வரைக்கும் இவங்க காலகட்டம் இருந்திருக்கு. அண்டு இவங்களுடைய ரைட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தி ஆஃப்ரிக்கன் விச் அண்டு மிஸ்டர் ஜான்சன் அப்படிங்கிற ஒர்க் வந்து இருக்குது. ஆஃப்ரிக்கன் லைஃப்பை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக அந்த ரைட்டிங் வந்து இருந்திருக்கும். அண்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சார்லி இஸ் மை டார்லிங் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் வந்து இவங்க எழுதியிருக்காங்க. இது ஒரு வார் டைம் எவேக்யூ அப்படின்னு சொல்கிறோம். எவேக் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து கிளம்புறது அந்த மாதிரி. ஓகே, ஸோ சார்லி இஸ் மை டார்லிங் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு இவங்க வந்து எழுதியிருக்காங்க. இது ஒரு சில்ட்ரன்ஸுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டோரி மாதிரி இது எழுதியிருக்காரு. அண்ட் தி ஹவுஸ் ஆஃப் சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் எழுதியிருக்காங்க. தி ஹார்ஸ் ஆஃப் மவுத் அப்படிங்கிற ரைட்டிங் எழுதியிருக்காங்க. இதில் ஹவுஸ் ஆஃப் சில்ட்ரன் அப்படிங்கிறது தன்னோட சின்ன வயது ஞாபகங்களை வெளிப்படுத்துகிற விதமாக அயர்லாண்டில் இருந்த சில அனுபவங்களை இதில் வந்து எழுதியிருக்காங்க. அண்டு தி ஹார்ஸ் ஆஃப் மவுத் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு முட்டாள்தனமாக செய்கிற விஷயங்களை வெளிப்படுத்துகிற விதமாக ஹார்ஸ் ஆஃப் மவுத் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கில் இவர் வந்து எழுதியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி இவர் வந்து நிறைய ரைட்டிங்ஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்டு நிறைய யூனிவர்சிட்டிஸ்லேயும் சரி, அண்டு இவங்களுடைய ரைட்டிங்ஸை நிறைய உமன்ஸும் வந்து விரும்பி படிப்பாங்க. நிறைய யூனிவர்சிட்டிஸ்லேயும் இவங்களுடைய ரைட்டிங்ஸை சிலபஸாக கவர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு வந்து சொல்கிறோம். அண்ட் அடுத்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மெக்காலே அப்படிங்கிற பர்சன். அண்ட் இவங்க வந்து ஒரு உமன் நாவலிஸ்ட், பேர்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் ரோஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரோஸ் மெக்காலே அப்படிங்கிறவங்க ஒரு உமன் நாவலிஸ்ட்டாக அவங்க வந்து இருந்திருக்காங்க. நிறைய அம்யூசிங்கான விட்டியான சட்டைரிக்கல் நாவல்ஸை வந்து இவங்க வந்து எழுதியிருக்காங்க. அண்டு டோல்ட் பை அன் இடியட்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கு இவங்க தான் எழுதியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் நாவல் வந்து பார்த்திங்கன்னா தி வேர் டிஃபீட்டட் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து இவங்க வந்து எழுதியிருக்காங்க. அண்டு வாரில் நடக்கிற நிறைய எஃபெக்ட்ஸை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக தி வேர்ல்டு பை வைல்டர்னஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கும் இவங்க வந்து எழுதியிருக்காங்க. அண்டு காம்டன் பர்ன்ட், அதாவது IVY, ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம 14Y அப்படின்னு சொல்லலாமா இல்லை IVYங்கிறது எனக்கு தெரியல, பட் கொடுத்ததை நான் அப்படியே கொடுத்துருக்கேன். காம்டன் பர்ன்ட் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங், ஓகேங்களா, ரொம்ப ஒரிஜினலான ஒரு ரைட்டர் ஒரு ரைட்டர். ஸோ இவர் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்
அப்படிங்கிற நாவலை எழுதியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் பார்த்திங்கன்னா எலிசபெத் போவன் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க. இவங்களும் நிறைய நாவல்ஸும் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸும் எழுதியிருக்கிறாங்க. இவங்களுடைய ரைட்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா வெர்ஜீனியா உல்ஃப்ஸோட ரைட்டிங்கை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். டெத் ஆஃப் த ஹர்ட் அப்படிங்கிற ரைட்டிங் இவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ரோஸ் மெக்காலே அப்படிங்கிறவங்க டோல்டு பை அன் இடியட்ஸுங்கிற ஒர்க் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதும், தி வேர் டிஃபீட்டட் அண்ட் தி வேர்ல்டு பை வேல்டர்னஸ் அப்படிங்கிற ரைட்டிங்ஸ் இவங்க எழுதியிருக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். அண்டு எலிசபெத் போவன் அப்படிங்கிறவங்க டெத் ஆஃப் ஹர்ட்டுங்கிற ரைட்டிங் எழுதியிருக்காங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். ஸோ இப்படி நிறைய ரைட்டர்ஸ் நமக்கு ப்ரெசன்ட் ஏஜில் உமன் ரைட்டர்ஸ் வந்து எழுந்திருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா டோரத்தி சேயர்ஸ் அப்படிங்கிற பர்சன் இருந்திருக்காங்க. அண்டு இவங்க டிடெக்டிவ் நாவல்ஸ் எழுதுறதுலையும் அண்ட் இன்டலெக்சுவல் அண்ட் ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிற மாதிரியான ரைட்டிங்ஸ் எழுதக்கூடிய பர்சன் அந்த டோரத்தி சேயர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அண்டு இவங்க எழுதுனதில் மெயினாக பார்த்தோன்னா தி மேன் போர்ன் டு பி கிங் அப்படிங்கிற ரைட்டிங் ஃபேமஸ் ஆனது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் இதே மாதிரி நிறைய 1920s நிறைய ரைட்டர்ஸ் வந்து இதில் வந்து இருந்திருக்கிறாங்க. அண்ட் அந்த ரைட்டர்ஸ் எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரஷ்யன் ரைட்டரான டெக்கோ அப்படிங்கிற பர்சனை இன்ஃப்ளூயன்ஸாக வச்சும் நிறைய பேர் எழுதுனாங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்டு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரைட்டர் வந்து கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்டு அப்படிங்கிற பர்சன். அண்ட் இவங்க வந்து அந்த ரஷ்யன் ரைட்டரான டெக்கோவோட ஒரு டிஸ்பிளாக இருக்கலாம். அதாவது வந்து ஒரு சீடராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வியூவும் இதில் வந்து இருக்குது. பட் இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். அண்ட் இவங்க வந்து நியூசிலாந்தில் வந்து பிறந்திருக்காங்க. அண்டு யங் ஏஜில் வந்து யூரோப்பில் வந்து இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. லேட்டராக இவங்க வந்து ஜெர்மனிலையும் ஃப்ரான்ஸ்லேயும் இப்படி பல நாடுகளில் வந்து டூர் மாதிரி வந்து சுற்றியும் போய் வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து சென்சிட்டிவான ஸ்டைலில் நிறைய ரைட்டிங்ஸ் வந்து இவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் இவங்களுடைய கலெக்டட் ஸ்டோரிஸ் ஆஃப் கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்டு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஸ்டோரிஸ் வந்து நிறையவே இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே. அண்டு இதே ப்ரெசன்டேஜில் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் வந்து யார் என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ப்ரோஸ் ரைட்டர்ஸில் ஃபஸ்ட் வந்து பெர்னார்ட் ஷா வந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவர் வந்து இறக்குற வரைக்குமே அவருடைய ஏஜான 94 வயசு வரைக்குமே இவர் வந்து ரைட்டிங் கரியரில் வந்து இருந்திருக்கிறாரு. அண்டு செயின்ட் ஜான் அப்படிங்கிற ரைட்டிங் அண்டு ஆப்பிள் கார்ட்டு வில்லேஜ் ஓவிங் அப்படிங்கிற இந்த வில்லேஜ் ஓவிங்கிறது 1 ஆக்ட் பிளே. ஸோ இப்படி நிறைய ரைட்டிங்ஸ் அதாவது ப்ரோஸ் ரைட்டிங்ஸை பெர்னார்ட் ஷா வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் அடுத்து ஜேம்ஸ் பிரைடி அப்படிங்கிற பர்சன் வந்து இருக்கார். அண்ட் இவர் வந்து ஸ்காட்லாண்டில் பிறந்திருக்காங்க. ஆனால் இவர் வந்து டாக்டருக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. பட் வந்து அவர் டாக்டராக இல்லை, ரைட்டராக மாறிட்டார். பெர்னார்ட் ஷாவோட டிஸ்பிள் இவர், அதாவது சீடர். ஓகேங்களா? பெர்னார்ட் ஷாவோட சீடர் யார் அப்படின்னு கேட்டால் ஜேம்ஸ் பிரைடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குவோம். ஓகே. அண்டு இவங்களுடைய தீம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பெர்னார்ட் ஷாவோட ஃபீல்டோட மேட்ச் ஆகும். அண்டு பிரைடி வந்து பார்த்திங்கன்னா 3 நாவல்ஸ் வந்து 3 பிளேஸ் வந்து எழுதியிருக்காரு. தி அனாட்டமிஸ், டபைஸ் அண்ட் தி ஏஞ்சல், மிஸ்ஸஸ் போல்ஃப்ரை அப்படிங்கிற ரைட்டிங் இவங்க எழுதின ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு ரொம்ப ஜீனியஸான ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லீப்பிங் கிளர்ஜிமேன் அண்டு டேப்னே லவரேலா அப்படிங்கிற ஒர்க் வந்து இவங்க வந்து எழுதினது. அண்டு அது மட்டும் இல்லை, பொலிட்டிக்கல் பேஸ்டான ஒர்க்கான கிங் ஆஃப் நோவேர் அப்படிங்கிற ஒர்க்கும் இவங்க எழுதியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஃபோரிகன் ரெயில் அப்படிங்கிற ஒர்க்கும் இவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய ரைட்டிங்ஸை வந்து இவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. இதில் இவங்க ரைட்டிங்ஸ் வந்து பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நிலவன பவர் ஆஃப் அத்தாரிட்டி இருப்பாங்களே, ரூலிங் பார்ட்டிஸ் இருக்காங்களே, ஸோ அவங்கள மையமாக வச்சு எழுதுன நிறைய ரைட்டிங்ஸ் இதில் வந்து இருந்திருக்கும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிற ரைட்டர் பார்த்திங்கன்னா நொயல் கவர்ட் அப்படிங்கிற பர்சன். அண்டு தி வார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கை இவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்டு ஹே ஃபேவர் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கும் இவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்டு அது மட்டும் இல்லை, தி ஹாப்பி ப்ரீடுங்கிற ஒரு காமெடியும் அண்டு குவாட்ரில் அப்படிங்கிற லாஸ்ட் ஒர்க்கையும் இவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே வந்து அம்யூசிங்கான ஒரு ரைட்டிங்ஸ் எழுதக்கூடிய ஒரு பர்சனான இவங்க வந்து குவாட்ரில் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கில் ஒரு உமனை பற்றி தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு ரெஸ்டோரேஷன் காமெடி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்டு டெரன்ஸ் ராட்டிகன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இருக்கிறாங்க. இவங்களுடைய ஒர்க் வந்து ரொம்பவே அட்வென்ச்சராக இருக்கும். அண்டு நோயல் கர்வர்டை ஃபாலோ பண்ண ஒரு பர்சனாக இந்த டெரன்ஸ் ராட்டிகனுங்கிறவர் இருந்திருக்கிறாரு. அண்டு தி வின்ஸ்லோ பாய் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. இது ஒரு நேவல் கேடட். ஓகேங்களா? அதாவது ஒரு கப்பல், ஒரு மாலுமி. ஓகேங்களா? ஸோ ஒரு கடல் பயணம் மேற்கொள்கிற ஒரு பர்சனை தப்பாக வந்து திருடன்னு பிடிச்சிட்டு வந்து அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அதில் என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி தான் இந்த வின்ஸ்லோ பாய் அப்படிங்கிற
ஒர்க் வந்து இவர் வந்து எழுதியிருப்பார். அண்டு ஜேபி பிரிஸ்ட்லி ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரேட்டான அதாவது குட் கம்பேனியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் தான் இவர் வந்து நாவல் ரைட்டிங்க்கு திரும்பி இருக்கிறாரு. அண்ட் இவங்க நிறைய ஒரிஜினலான கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நிறைய ஒர்க்ஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய ஃபிலாசபர்ஸோட டைப் பண்ணி நிறைய ரைட்டிங்ஸ் வந்து இவர் வந்து எழுதியிருப்பார். ஸோ இவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லலாம். அப்படி இவர் எழுதின ரைட்டிங்ஸில் டைம் அண்ட் தி கேன்வேஸ் ஐ ஹேவ் பீன் ஹியர் பிஃபோர் அப்படிங்கிற ரைட்டிங் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்டு ஜான்சன் ஓவர் ஜோர்டன் அப்படிங்கிற ஒரு பிளேயும் வந்து இவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. இது ரொம்ப டீப்பரான தீம்ஸை மையமாக வச்சு எழுதின ஒரு ரைட்டிங்காக இருக்கும். அண்ட் இவங்களுடைய எக்ஸலண்ட்டான ஷார்ட் பிளேஸ்னு பார்த்திங்கன்னா லிட்டில் பிளேஸ் ஆஃப் செயின்ட் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிறதும் ஹாப்பி அண்ட் க்ளோரியஸ் அப்படிங்கிற ஒர்க்கையும் நம்ம வந்து சொல்லலாம். இந்த ஹாப்பி அண்ட் க்ளோரியஸ் அப்படிங்கிறது குயின் விக்டோரியாவோட லைஃப் எபிசோட்ஸை சொல்கிற விதமாக இது ஒர்க் வந்து இருந்திருக்கும். அண்ட் அடுத்து அதர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஏஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மெக்காலேவும் நமக்கு இதில் வந்து சொல்லிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4 பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து இதில் வந்து ப்ரோஸ் ரைட்டர்ஸாகவும் இருந்திருக்கிறாங்க. பெஞ்சமின் டிஸ்ரேல், ஏர்ல் ஆஃப் பேக்கன்ஸ்ஃபீல்ட் அப்படிங்கிறவங்க எல்லாமே பார்த்தோன்னா ப்ரோஸ் ரைட்டர்ஸாக தான் ப்ரெசன்ட் ஏஜில் வந்து இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் ப்ரோஸ் ரைட்டர்ஸுங்கிறத ஞாபகம் வச்சுட்டா போதும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம யூஜி டிஆர்பிக்கு பெரிய அளவில் இந்த அளவுக்கு வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகாது. பட் ஜஸ்ட் நம்ம இதை பார்த்து வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஜஸ்ட் ஓகே இதெல்லாம் வந்து ப்ரெசன்டேஜில் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் நமக்கு வந்து இருக்கிறது பெட்டராக இருக்கும். அண்ட் அடுத்து இவங்க வந்து 19th செஞ்சுரியில் நிறைய ஃபென்டாஸ்டிக்கான ஃப்ளிப்பன்ட்லி அண்ட் விட்டியான நாவல்ஸையும் இவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் ஜேம்ஸ் ஏல் ஆஃப் பால்ஃபோர் அப்படிங்கிற பர்சன் வந்து நிறைய இன்ஸ்பைரிங்கான அட்ரஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம வந்துட்டு நோபல் ப்ரைஸ் வாங்கிட்டா ஸ்பீச் கொடுக்குறாங்களோ, ஸோ அந்த மாதிரி இந்த ஆத்தர் ஜேம்ஸுங்கிறவங்க நிறைய ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு வின்ஸ்டன் சர்ச்சில், ஸோ அடுத்த பர்சன் வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து ஒரு சோல்ஜராகவும் ஸ்டேட்மேனாகவும் அண்ட் ஆத்தராகவும் இருந்திருக்காங்க. அண்டு இன் மை ஏர்லி லைஃப் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்டோரி வந்து இவர் வந்து சொன்னது அப்படின்னுங்கிறத வச்சுக்கலாம். அது எப்படி வந்து இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் வாரில் வந்து பிடிச்சாங்க அண்ட் அதுக்கப்புறம் எப்படி எஸ்கேப் ஆனார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன் மை ஏர்லி லைஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்பீச்சில் ஒரு ரைட்டிங்கில் வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து சொல்லியிருக்கிறாரு. தி லைஃப் ஆஃப் ராண்டோல்ஃப் சர்ச்சில் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கும் தி லைஃப் ஆஃப் மால்பர்க் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கும் பார்த்தோன்னா இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் தான் எழுதியிருக்கிறார். ஸோ இவரை மொத்தமாக நம்ம வந்துட்டு ஹிஸ்ட்ரி ரைட்டர்னும் பயோகிராஃபர்னும் இவரை வந்து சொல்லலாம். ரொம்பவே எமினண்ட்டான ரைட்டரும் கூட இவர். அண்ட் தி வேர்ல்டு கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை செகண்ட் வேர்ல்டு வாருங்கிற ரைட்டிங்கும் இவங்க வந்து 6 வால்யூம்ஸாக ரைட்டிங்ஸை இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அண்டு அதுக்கு அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரைட்டர்ஸ் வந்து இதில் வந்து இருக்கிறாங்க. ஜிஎம் ட்ரெவிலியன் அண்டு சிவி வெட்வுட் அப்படிங்கிற பர்சன்ஸ், இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் வந்து இந்த ப்ரோஸ் ரைட்டர்ஸ் வந்து இவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அண்டு இதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 பார்ட் ஒர்க் ஆஃப் கேரிபல்டிஸ் கேம்பெயின் ஓகேங்களா. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் கூட இவங்க வந்து கொண்டு வந்து எழுதியிருக்கிறாங்க. இதில் ரொம்பவே ஃபேமஸான குயின் அன்னோட இங்கிலீஷ் சோசியல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒர்க்கும் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்டு எ சர்வே ஆஃப் 6 சென்ச்சுரிஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கும் இந்த காலகட்டத்தில் தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை லார்ட் டேவிட் சிசிலிஸ் லைஃப் ஆஃப் த பாய்ட் வில்லியம் காப்பர் ஓகே. ஸோ லைஃப் ஆஃப் த பாய்ட் வில்லியம் காப்பர் அப்படின்னு சொல்லி தி ஸ்ட்ரைக் அண்ட் டீர் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கும் இதில் இருக்குது, இவங்க எழுதுனதில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை நெக்ஸ்ட் பர்சன் வந்து பெர்ட்ராண்ட் ரசல் அப்படிங்கிற பர்சன், ரொம்பவே மேத்தமேட்டிக்கலாகவும் ஃபிலாசபிக்கலாகவும் எழுதக்கூடிய ஒரு பர்சன் இந்த பெர்ட்ராண்ட் ரசல். ரொம்ப ஃபேமஸான ஒரு நபரும் கூட. ஹிஸ்டரி ஆஃப் வெஸ்டர்ன் ஃபிலாசபி அப்படிங்கிற ஒர்க் வந்து ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு ஒர்க் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்டு பீட்டர் ஃப்ளெமிங் பிரேசிலியன் அட்வென்ச்சர் அண்ட் ஒன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒர்க்கு, அண்டு ஃப்ரேயா ஸ்டாக் அப்படிங்கிற தி சவுத்தர்ன் கேட்ஸ் ஆஃப் அரேபியாங்கிற ஒர்க்கு, அண்டு கெட்ரூட் பெல்லோட டெசர்ட்டட் அண்டு ஷோவன் அண்டு அமிர்தாக் அப்படிங்கிற ஒர்க்கும் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு நார்மன் டக்லஸுங்கிற பர்சன் வந்து சைரன் லேண்ட் அண்டு ஓல்டு கேலப்ரையா அப்படிங்கிற ஒர்க்கு வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். அண்டு சவுத் விண்டுங்கிற ஒர்க்கும் ஃபேமஸானது. அண்டு டிஹெச் லாரன்ஸுங்கிற மாதிரி டிஇ லாரன்ஸுங்கிற ஒரு பர்சனும் இருக்காங்க. இவர் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்டு அண்டு மட்டும் இல்லை இவர் ஒரு ஆக்ஸ்ஃபோர்டு ஸ்காலரும் கூட. ஆர்கியாலஜிஸ்ட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஇ லாரன்ஸுங்கிறவங்க ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஓகேங்களா. அண்டு இவங்களுடைய ரைட்டிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் அகைன்ஸ்ட் துருக்கி ஓகே.
அதாவது துருக்கியர்களுக்கு எதிராக சுதந்திரம் அடைஞ்சது எப்படி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இவருடைய ரைட்டிங்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு இந்த டிஇ ஷா அப்படிங்கிறது இவங்களுடைய அசியூமபிள் நேம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்டு இவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிடெண்ட்டாக மோட்டார் வந்து வேகமாக ஓட்டி மோட்டார் சைக்கிள் வேகமாக ஓட்டி ஆக்சிடெண்ட் ஆகி இவர் வந்து இறந்து போயிடுறாரு, டிஇ லாரன்ஸ் அப்படிங்கிற பர்சன். அண்டு ஃபைனல் பேஜ் கிட்டத்தட்ட நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ 1926 7 பில்லர்ஸ் ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கை இவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அண்டு அது மட்டும் இல்லை, இவருடைய ரைட்டிங்லாம் வந்து எங்கேருந்து கற்றுக்கிறாருன்னா பெர்னார்ட் ஷாவோட ரைட்டிங்ஸ்லேருந்து தான் இவர் வந்து கற்றுக்குறாங்க. அண்டு டாட்டிஸ் அரேபியா டெசர்ட்டா அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கும் இவர் எழுதினதில் ஒரு ஃபேமஸான ஒர்க்கு தான். பட் இதை வந்து பெரிய அளவில் வந்து யாருமே வந்து கன்சிடர் பண்ணிக்கல, யாருமே விரும்பி வாங்கி படிக்கல. பட் நல்ல ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஹிலாரி பெல்லாக் அப்படிங்கிற பர்சனும் அண்டு ஜிகே செஸ்டர்டன் அப்படிங்கிற பர்சனும் ஃபைனலாக நமக்கு வந்து ப்ரெசன்டேஜோட ரைட்டர்ஸாக வந்து இருக்கிறாங்க. அண்டு பெல்லாக் அப்படிங்கிற இந்த பர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாஸ்ட் ஆஃப் த ரொமான்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரொமான்டிக் ரைட்டிங்ஸை ரொமான்டிக் கான்செப்டை மையமாக வச்சு எழுதுகிற பர்சன்ஸில் இந்த பெல்லாக் அப்படிங்கிறவர் தான் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இவர் வந்து ஒரு காத்தலிக்காக வந்து பிறந்திருக்காரு. தி செர்வைல் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கை இந்த பெல்லாக்குங்கிற பர்சன் எழுதியிருக்காங்க. அண்டு பெல்லாக்கோட ட்ராவல் புக்கு பார்த்திங்கன்னா தி பாத் டு ரோம் அப்படிங்கிற ஒர்க்கு இந்த பெல்லாக் வந்து எழுதியிருக்கிறாரு. அண்டு செஸ்டர்டன் வந்து பார்த்தோம்னா நிறைய ரைட்டிங் எழுதியிருக்காரு. பட் வந்து கேர்லெஸ்ஸான ரைட்டிங்ஸ் தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்டு இவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு தான். அண்டு ஆத்தர் ஆஃப் ஜீனியஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்டு ஃபாதர் ப்ரவுன் அப்படிங்கிற ஒரு ஒர்க் பார்த்திங்கன்னா டிடெக்டிவ் ஸ்டோன்ஸ், ஓகேங்களா, மேபி சஃபிஷியன்ட்லி அவுட் ஆஃப் த காமன் ரன் டு சர்வே ஃபார் சம் டைம் அப்படி இவர் எழுதின ஃபாதர் ப்ரவுனுங்கிற ஒர்க் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபேமஸான ஒர்க் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நம்ம வந்து இந்த வீடியோ பார்த்துருப்போம். நான் டார்கெட் பண்ண மாதிரி 1/2 ஹவருக்குள்ளே முடிக்கணுங்கிறதுக்காக அதை நான் வந்து பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஸ்டார்டிங் வீடியோ போடும்போது நான் சொன்ன மாதிரி யூனிட் 1ஓட வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ தான் நமக்கு வந்து யூனிட் 1ஓட லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் இந்த ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் வந்து உங்களுடைய யூஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஹட்சன் புக்கை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறோம். அண்டு வீடியோவோட எண்டில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ நம்ம வந்து மே மந்தில் நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்க சிலபஸ் அண்ட் கொஷின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஜூன் ஃபஸ்ட் வீக்லேருந்து யூஜிடிஆர்பிக்கான கிளாஸஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம டீச்சிங்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படிங்கிறவங்க, வில்லிங் இருக்கவங்க நீங்கள் ஜூன் ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற யூஜிடிஆர்பி கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல். பை.